ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மாலை வேளையில இந்த Facebook லைவ் மூலமா உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கடைசி கால அபிஷேக ஊழியத்தின் சார்பாகவும் உடுமலைப்பேட்டை தாலுகாவிலிருந்தும் நான் உங்களை இந்த நாளிலும் இந்த மாலை வேளையிலும் வரவேற்கிறேன். அன்பு சகோதரனே சகோதரியே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா தூங்குறீங்களா? நிம்மதியா இருக்கிறீங்களா? லாக்டவுன் முடிஞ்சிருச்சு. 4வது கட்ட நடவடிக்கை, 4வது கட்ட லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிவிப்பு வரப்போகிறது. ஆனா எல்லாம் மோஸ்ட்லி ஓபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்களும் பயப்படாம இருங்க. முதல்ல பயம் இருக்கக்கூடாது. பிரைஸ் எல்லாம் சரியா? பயம்தான் வேலையே ஆகாது. பயப்படாம இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். செபிக்கலாமா? எல்லா தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஜெபிச்சு ஆரம்பிச்சிடலாமா? ஏற்கனவே 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஆரம்பிச்சிடலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி தகப்பனே. இதோ இது 23வது நாளாக என்னிடத்தில் வா அப்படிங்கிற தலைப்புல என் தேவன் எங்களை அழகாய் நடத்தி வருகிறீரப்பா. இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த மாலை வேளையிலையும் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் அல்ல, நீ மாத்திரமே மகிமைப்படுவீராக. ஆராதனை வேலை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஜெப வேலை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். செய்தி வேலை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து இறுதி பரியந்தம் இயேசுவின் நாமத்தில் தடையின்றி நடத்துங்கப்பா. நெட்வொர்க் ஸ்பீடு தகப்பனே நல்லபடியா இருக்கட்டும். அநேக ஆத்துமாக்கள் பார்த்து ரட்சிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில். ரெசல்யூஷன் நல்லபடியா இருக்கட்டும். ஆடியோ சிஸ்டம் நல்லபடியா இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாங்க அன்பு சகோதரனே சகோதரியே, நல்ல ஒரு பாடலை நாம் கைகளை தட்டி பாடுவோம். பாடிட்டு அதுக்கப்புறமா தேவனுடைய ஜெப வேளைக்கு கடந்து போகலாம். கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த வேளையில மகிமைப்படுவதாக. என்ன பாடல் தெரியுமா? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அழகான ஒரு பாடல். இந்த பாடலை நாம் கைகளை தட்டி பாடுவோம். இயேசுவின் குடும்பம். நம்ம எல்லாம் யாரு? இயேசு ராஜாவின் குடும்பமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எஸ். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. உயர்வும் இல்லை, எங்க தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, எங்க தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வந்திடுவார்.
இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. ஒரு காரியத்தை நான் சொல்லி இந்த பாடலை மறுபடியும் பாட விரும்புகிறேன். என்ன தெரியுமா? இயேசு ராஜா வாழுகிற குடும்பத்துல உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லையா. இந்த வரி சொல்லுது பாருங்க, உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ஏன்னா ராஜாதி ராஜா இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்த வரி சொல்லுகிறது, பாவம் இல்லை. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க பாவம் இருக்காது. சகோதரனே சகோதரியே, அவர் பரிசுத்த தேவன் நம்மத்தில் வாசம் செய்கிறார். பாவம் இல்லை, சாபமும் இல்லை. ஹல்லேலூயா. எப்படி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இயேசு கொடுக்கிறாரு பாருங்க. அங்க வியாதியும் இல்லை, பசியும் இல்லை, அன்றாட காரியங்களை ஆண்டவர் போஷித்துக் கொண்டே இருப்பார். அது மாத்திரம் இல்ல, இன்பம் இருக்கிறது. எதெல்லாம் இல்லையோ அதுக்கப்புறம் இருக்குங்கிறத காத்தி முடிச்சிருக்கிறாங்க. இன்பம் இருக்குது, சமாதானம் இருக்கிறது, வெற்றி உண்டு. எல்லா நேரத்திலையும் எல்லாம் எடுத்ததெல்லாம் வெற்றி தான். துதி பாடல் உண்டு. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான குடும்பம் இல்ல? இந்த மாதிரி குடும்பம் நம்ம குடும்பம் இருக்குதா? வாங்க மறுபடியும் இந்த பாவம் இல்லை சாபம் இல்லைங்கிற வரியை சொல்லி நாம் பாடி அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஆமென். பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. ஹல்லேலூயா. அருமையான பாடல் இல்லையா? இயேசுவின் குடும்பம் உண்டு. நீங்க யாரு? நீங்களும் நானும் இயேசு ராஜாவுடைய குடும்பம். எவ்வளவு அழகான ஒரு பாடல், கருத்தான ஒரு பாடல் இல்லையா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம். என்ன காரியம் அப்படின்னு சொல்லி முதல்ல டிஸ்பிளே பண்ணுவாங்க. டிஸ்பிளே பண்ணோட இந்த காரியங்களை பார்த்து நாம் தேவ சமூகத்துல கருத்தாய் ஜெபிக்க போறோம். ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? இல்ல சோர்வோடு இருக்கிறீங்களா? இயேசு நம்ம மத்தியில இருக்கிறார். சரி, டாஸ்மாக் கடையை குறித்த முதல்ல பார்க்க போறோம். திருப்புங்க. கொரோனாவோட டாஸ்மாக் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குது. உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவு இன்று முதல் மது விற்பனை. அடுத்தது இதனுடைய செகண்ட் பகுதியில் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் இன்று மீண்டும் திறப்பு. இனி டோக்கன் மூலம் மது விநியோகம். 7 நாட்களுக்கு 7 வண்ணங்கள் டோக்கனா. என்ன செஞ்சாலும் எத்தனை டோக்கன் கொடுத்தாலும் அடுத்தது ஏதாச்சும் இருக்கா? டாஸ்மாக் கடை பற்றி முக்கியமான தலைப்பு செய்தி இல்லையே. சரி பாருங்க, என்ன பண்ணாலும் என்ன டோக்கன் கொடுத்தாலும் மக்களை கெடுக்கிறது அந்த டோக்கனே. டாஸ்மாக் கடை. நான் கேள்விப்பட்டேன், எங்க ஊர் உடுமல்பேட்டை தாலுக்காவில் பாலாஜி திருமண மண்டபத்தில் தான் நம்ம மீட்டிங் எப்பவுமே நடக்கும். ஒவ்வொரு மாசமும் 3வது சனிக்கிழமை அங்க மீட்டிங் நடப்பது உண்டு. அந்த மீட்டிங் ஹாலுக்கு, அந்த மண்டபத்துக்கு நேர், அவ்வளவுதானா, அந்த மண்டபத்துக்கு நேரா ஆப்போசிட்ல ஒரு டாஸ்மாக் கடை இருக்கிறது. அந்த டாஸ்மாக் கடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்க இருக்கிற
அந்த கடையிலிருந்து எனக்கு தெரிந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் வரையிலும் கொடையை பிடிச்சிட்டு நின்னாங்களாம் மதுபானம் வாங்குவதற்காக. எவ்வளவு ஒரு துயரமான சூழ்நிலை. நான் கேள்விப்பட்ட மாதத்துல ரொம்ப வேதனைப்பட்டு போனேன். இப்படியுமா கியூல நிக்கிறது? யார் சொன்னாலும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்கிற மாதிரியே இல்லை. நீ சொன்னவங்க சொன்னா, சொல்றவங்க சொன்னா நடக்கும். ஹல்லேலூயா. நாம ஏன் கவலைப்படணும்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே கவலை இல்லை, சொந்த ஜனங்களையே நாம அழிக்கிறோமே. சொந்த ஜனங்களையே நம்ம இப்படி பால்படுத்தி குழி தோண்டி புதைக்கிறோமேன்னு சொல்லி அவங்களுக்கே கவலை இல்லாம இருக்குது. ஆனா நம்ம கவலை இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் இயேசு ராஜாவுடைய பிள்ளைகள். நாம் கவலை இல்லாம இருக்கவே முடியாது. தேவ சமூகத்துல தெரியப்படுத்தவும் செபிக்கவும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். இரண்டாவது ஜெப குறிப்பு என்னன்னா, டாஸ்மாக் கடையை தொடர்ந்து கொரோனா. அடுத்தது அந்த டாஸ்மாக் கடை தான் முதல் நோயே. ரெண்டாவது அந்த கொரோனா குள்ள நோய். கொரோனா குள்ள நோய் கூட சர்வசாதாரணமாய் போச்சு. இப்போ பாருங்க, வேற வேற 12வது இடத்துல இருந்து இந்தியா 11வது இடத்துக்கு வந்திருக்கான். அது மாத்திரமல்ல, சீனாவை முந்திய இந்தியா. மின்னல் வேகத்தில் பரவுகிறது வைரஸ். ஒரே நாளில் பாருங்க 3967 பேருக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி தினகரன் பேப்பர்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. சீனாவையே முந்திருச்சான். நேற்று தினத்தில் நான் ஒருத்தர் இடத்துல பேசி கொண்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, சீனாவை நம்ம தேசம் முந்திர மாட்டிருக்குதே கொரோனா கொள்ளை நோயில் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சொன்ன மாதிரி சீனாவை முந்தி விட்டது. பாருங்க, சீனாவில் வுகான் அப்படின்னு சொல்லி ஒரு தலைநகரம் இருக்கு இல்லையா, அந்த வுகான் தலைநகரத்துல தான் அதிகமான இந்த கொள்ளை நோயினுடைய பரவல் அதிகமாக இருந்தது சீன தேசத்துல. அதை போலவே இந்த தமிழ்நாட்டுல, இந்தியாவில் தமிழ்நாட்டுல சென்னையில தான் அதிகமாக இருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. சென்னையிலிருந்து, சென்னை பட்டணத்திலிருந்து ஒருத்தர் வெளியில ஊருக்கு வராங்கன்னா ஒருத்தர் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா. பயங்கரமான நோயா இருக்கிறது சென்னை பட்டணத்துல. அநேக பேருக்கு நோய் தொற்று, அநேக பேருக்கு. சீனாவை முந்தியது. அடுத்த ஒரு போட்டோ போடுங்க. சீனாவை முந்தியது ஃபர்ஸ்ட் போட்டீங்களே. உலக அளவில் பாதிப்பில் 11வது இடம் சொன்ன மாதிரி 12வது இடத்துல இருந்து அடுத்த ரேங்குக்கு போயாச்சு. எப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் போகும்னு தெரியல. சீக்கிரமா ஃபர்ஸ்ட் ரேங்க் போயிடும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் லாக்டவுன் ஓபன் பண்ணி வெளியே விட்டாச்சு. இனி அடுத்தது பஸ்ஸை விட போறாங்க. என்ன நடக்கும்னு தெரியல. ஆகிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம், அவ்வளவுதான். மாற்றங்கள் உண்டாகுகிறது. அந்த மாற்றங்கள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவா இருக்குமானா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு நாளை 1000 வருடமாய் பார்க்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதனால அவரை மாத்திரமே நாம் விசுவாசிப்போம். அவர் வேதத்தை மாத்திரமே விசுவாசிப்போம். அவருடைய சொல்லை மாத்திரமே விசுவாசிப்போம். இப்ப நமக்கு தேவை என்னன்னா, பரவுகிற காரியங்கள் அதிகமாய் போய் கொண்டிருக்கிறது. அதனால கட்டுப்படுத்தி நாம் செபிப்போம். எல்லா கண்களும் மூடி ஒரு நிமிஷம் டாஸ்மாக் கடைக்காக செபிக்கலாமா? இந்த மதுபானத்தின் ஆவியை கர்த்தர் சிறைபிடிக்கணும். தெரியப்படுத்துங்க. இயேசுவே அப்பா, இந்த மாலை வேளையில மறுபடியும் நாங்க வரோம்ப்பா. எதுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட இந்த மதுபானத்தின் ஆவி எங்க எல்லையை விட்டு கடந்து போகணும் ஆண்டவரே. எங்க எல்லையை விட்டு ஆண்டவரே அப்பா, இந்த மதுபானத்தின் பொல்லாத ஆவி இதோ ஆண்டவரே எரி நரகத்துல வீசப்படணும் இயேசுவின் நாமத்தில். மறுபடியும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் திறந்திருக்கிறாங்கப்பா. சுப்ரீம் கோர்ட்னு சொல்லிட்டாங்க. இதோ அரசுக்கு நேரா நாங்க தலையிட விரும்பலன்னு சொல்லிட்டாங்க. தகப்பனே, பாதிக்கப்பட்ட இடத்தை தவிர அத்தனை இடத்துலயும் ஓபன் பண்ணி இருக்கிறாங்கப்பா இந்த மதுபான கடைகள்ல. தகப்பனே, டோக்கன் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. எதுக்குலாப்பா டோக்கன்? ஒரு மனுஷன் அழிக்கிறதுக்கு டோக்கனா? ஒரு மனுஷனுடைய குடும்பம் பாழாய் போகிறத பார்த்துட்டு இருக்கிற தேசம் என்ன தேசம் ஆண்டவரே? இந்த தமிழ்நாட்டை தகப்பனே கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உங்களுடைய சீசனை நீங்க தான் அனுப்புனீங்க. உங்க சீசன் தோமாவை நீங்க தானப்பா தமிழ்நாட்டுக்கு அனுப்புனீங்க. எதற்காக தமிழ்நாட்டுக்கு அனுப்புனீங்க? தகப்பனே, இந்தியாவை நேசிக்கிறபடியினால் தானே, தமிழ்நாட்டை நேசிக்கிறபடியினால் தானே. இதோ கடைசி கால எழுப்புதல் தமிழ்நாட்டில் தானே தகப்பனே எழும்பும்னு சொன்னீங்க. நாங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ப்பா, நாங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் டாஸ்மாக் கடையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவே, இயேசுவே அப்பா, நீர் இருக்கின்றதை வெளிப்படுத்துவீராக. நீங்க இருக்கிறீங்கிறத வெளிப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில். ஓ ஹல்லேலூயா. ஜெபிங்க.
அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரனே, ஜெபிங்க, தயவு செய்து ஜெபிங்க. இயேசு உங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஓ தகப்பனே, 7 ஜனங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா. அப்பா மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்க ஆண்டவரே, மனமிறங்கும் இயேசுவின் நாமத்தில். டாஸ்மார்க் கடைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்க வைப்பீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. உடைய கரத்துல நாங்க தெரியப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இருக்கிறீர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறீர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியா அந்த கொரோனா கொள்ளை நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 12வது இடத்தை தாண்டி 11வது இடத்துக்கு கடந்து போயிருக்கிறது இந்திய தேசம். தகப்பனே, சீனாவை முந்திய இந்தியான்னு சொல்றாங்கப்பா. அப்பா தகப்பனே, இது எங்க போய் முடியும்னு தெரியல. குறிப்பா எங்க தமிழ்நாட்டுல சென்னை பட்டணம், தகப்பனே, தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னை அநேகமாய் பாதிக்கப்பட்டு வருதுப்பா. தகப்பனே, இந்த பாதிப்பிலிருந்து ஒரு மீட்பை தாங்க ஆண்டவரே, இந்த பாதிப்பிலிருந்து ஒரு மீட்பை தாங்க. ஆகிலும் ஒரு புறம் பாதிப்பு, ஒரு புறம் ஆண்டவரே லாக்டவுன்ஸ் எல்லாம் ஓபன் பண்றாங்க. எதற்காக லாக்டவுன்ஸ் ஓபன் பண்றாங்கன்னு தெரியலப்பா. இந்த பாதிப்பின் மத்தியில எதற்காக இந்த லாக்டவுன்ஸ் ஓபன் பண்றாங்கன்னு தெரியல. 4வது கட்ட லாக்டவுன் என்று சொல்லி ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை தகப்பன் அறிவிப்பு வரலான்னு சொல்றாங்க. இது எங்களுக்கு நன்மைக்கு எதுவா இருக்கட்டும். ஏன்னா ஒரு நாள் 1000 வருடமாய் பார்க்கிற உமக்கு தான்ப்பா எங்களுக்கு நன்மை தீமை என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்க முதலமைச்சருக்கு தெரியாது, எங்க பிரதமருக்கு தெரியாது, எங்களை ஆளுகிற கவர்னருக்கு தெரியாது. இயேசுவே உமக்கு மாத்திரம் தான் தெரியும் ஆண்டவரே. அதன்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் எங்களை பலப்படுத்தும், நீர் எங்களை ஆளுகை செய்யும். தகப்பனே, 2 ஜெப குறிப்பு பாதப்படியில வைக்கிறோம். அதே போல நேற்று தினத்தில் நாங்கள் ஜெபிச்சோம்ப்பா. வெட்டுக்கிளிகள் ஆண்டவரே பாகிஸ்தானுடைய எல்லையிலிருந்து தகப்பனே ராஜஸ்தானுடைய தகப்பனே எல்லா கிராமப்புறங்களுக்கும் சென்று பயிர் வகைகளை நாசமாய் தகப்பனே போய் கொண்டிருக்கிறதுப்பா. தகப்பனே, இந்த மாதிரி வெட்டுக்கிளிகள் இனி பரவாதபடிக்கு உம்முடைய ரத்தத்தினால் நாங்கள் வேறு அடைச்சிருக்கிறோம். அந்த காரியத்தை உம்முடைய கரத்துல மறுபடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, அந்த காரியங்களை நீர் பார்த்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே ராஜஸ்தான் ஆசீர்வதிப்பீராக. அங்கிருந்து எந்த ஒரு வெட்டுக்கிளியும் ஆண்டவரே அது இன்னும் பரவாதபடிக்கு உம்முடைய ஆணிமா இந்த கரம் தடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, பசியால வாடிக்கொண்டிருக்கிற 7 ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் காகத்தின் மூலமா போஷித்த எங்கள் தேவனாகி கர்த்தர் என் ஜனங்களை, உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே நீர் போஷித்து, நீர் ஆசீர்வதித்து, நீர் வழிநடத்துவீராகப்பா. இதோ கடன் பாரத்துல தவித்துக் கொண்டிருக்கிற 7 ஜனங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி நீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஜெப குறிப்புகளை எல்லாம் உடைய பாதப்படியில நாங்க வைக்கிறோம். நாங்க இல்லப்பா, நீங்க மாத்திரம் மயப்படுங்க. எங்க ஜெப குறிப்புகளுக்கெல்லாம் ஒரு பதில் உண்டு என்பதாக விசுவாசித்து உங்க வார்த்தைக்கு நேரம் நாங்க கடந்து போகிறோம். கர்த்தாவே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மறுபடியும் ஒரு விசை உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாய் என்னிடத்தில் வா அப்படிங்கிற தலைப்பில 22 நாட்கள் முடிந்து 23வது நாட்களுக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போலாமா? சோர்வுகள் இருக்கலாம், மனசுல பாரங்கள், கவலை இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசு அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களோடு கூட பேச போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த இயேசு ஆயத்தமாயிருங்கள், கர்த்தர் கூட பேச போறார். மார்க் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அந்த வசனத்திலிருந்து துவங்கலாமா? மார்க் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மார்க் 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆமா, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய ஒரு துளி, ஒரு நுனி, அதை எழுத்தின் நுனியாகிலும் அது ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் தான் நீங்க விசுவாசிக்கணும். இந்த கடைசி காலத்துல நான் ஒண்ணு கற்றுக்கொண்டேன். என்ன தெரியுமா? இந்த கடைசி காலத்துல, கடைசி யுகத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட போகிறார்கள். அதுதான் உண்மை. ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை. என்னன்னா, முந்தினோர் பிந்தினோராகவும், பிந்தினோர் முந்தினோராகவும் வருகிற காலம் இந்த காலம்தான். எப்படி அப்படின்னா, அநேக பேர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களே வஞ்சிக்கப்பட போகிறார்கள். எப்படி? தேவனுடைய வார்த்தையின் மூலமாவே வஞ்சனை நடக்க போகிறது. எப்பவுமே நான் ஒண்ணு சொல்றேன், இன்றைக்கு நம்ம 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும்
குறிப்பா 6:20 7 மணி வரைக்கும் தியானிக்கிறோம் இல்லையா? இந்த வேத பகுதியை தியானிச்சுட்டு நீங்களும் நைட் உட்கார்ந்து இல்ல அடுத்த நாள் காலையில உட்கார்ந்து இந்த சாம்பல் பிரதர் வாசிச்சாரல்ல வேத வசனம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவைக்கு 2 தடவை தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபத்தோடு வசனத்தை வாசித்து தியானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏன் தெரியுமா? அநேக ஊழியக்காரர்கள் வஞ்சனை நிறைந்த ஊழியக்காரர்களா இருக்கிறார்கள். இனி எழும்புவாங்க, பயங்கரமா இனி எழும்புவாங்க. ஏன்னா இது கடைசி யுகத்தின் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. கர்த்தருடைய வருகையினுடைய அடையாளங்கள் பயங்கரமா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அநேக பேர் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவார்கள். எல்லா வார்த்தைகளையும் நீங்க கேட்க கூடாது. தேவ வார்த்தை அப்படி கேட்டாலும், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டாலுமே என்ன செய்யணும் தெரியுமா? அந்த வார்த்தையை முதலாவது நீங்கள் தேவ சமூகத்துல ஜெபத்தோடு கூட தியானித்து, ஏன் கர்த்தர் என் மூலமா பேசுறவர் உங்ககிட்ட பேச மாட்டாரா? ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்க மூலமா பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஏன் இதை நான் சொல்றேன்னு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இதை சொல்லி ஆரம்பின்னு சொல்லுகிறார். அதனால யார் என்ன வசனம் கொடுத்தாலும், இனிமே சபை திறக்கப்பட்டு வசனங்களே வந்தாலும் இந்த வசனத்தை நீங்க ஜெபத்தோடு காத்திருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வசனத்தினுடைய அர்த்தங்களை பரிசுத்த ஆவியானவர் இடத்துல தெளிவுபடுத்தி இன்னும் அழகாய் இடத்துல பேசுவார். வசனம் மாத்திரம்தான் உங்களுக்கு உறுதியா இருக்கும். அதுதான் ஆண்டு சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. வசனம் ரொம்ப முக்கியம் சகோதரனே. வசனம் இல்லைன்னா நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. தேவ வசனம் ரொம்ப முக்கியம். சரி, தொடர்ச்சியாய் நாம் மத்திய 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு காரியமானது என்னன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். ஆமென். பாருங்க, அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த பிசாசுக்கு நிறைய விதமான காரியங்கள் உண்டு. ஒரு மனுஷனை இந்த பொல்லாத பிசாசு பிடிப்பான் அப்படின்னா, ஆளுகை செய்வான் அப்படின்னா, அவனுக்குண்டான ஒரு சில காரியங்களை அவன் அடைச்சு வச்சிருவான். தெரியுமா? பிசாசுக்கு அந்த வல்லமை உண்டு. பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள பூந்தா ஒரு சில பேருக்கு கண் பார்வை தெரியாத அளவுக்கு அந்த கண்களை மூடி விடுவான். ஒரு சிலருக்கு செவிகள் கேட்காதபடிக்கு அந்த செவிகளையே மூடிடுவான். தான் பேசுறதுதான் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் பேசுறதே அந்த ஜனங்க கேட்டுட்டு இருப்பாங்க. பிசாசு பிடித்த ஒரு சில மனிதர்கள் பிசாசு காண்பிக்கிறதையே, இந்த பொல்லாத பிசாசு காட்டுறதையே சில மனுஷர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில மனிதர்கள் பிசாசு பேசக்கூடிய அந்த அசிங்கமான வார்த்தைகளையும் தேவையில்லாத காரியங்களையும் அந்த வாய் பேசிக்கிட்டே இருக்கும். அடக்கவே அடக்க முடியாது அந்த வாயை. ஏன் தெரியுமா? அந்த உள்ளான பிசாசு பயங்கரமா அந்த கட்டுப்படுத்துகிற ஒரு காரியம் ஏற்படும். மனுஷனையே இருதயத்தின் யோசனைகளை பயங்கரமா கொண்டு போவான். அதே மாதிரி ஒரு சில வாய்களை பேசவும் வைப்பான், ஒரு சில வாயை மூடி வச்சு அப்படியே அமைதிப்படுத்தி வச்சிருப்பான். சேலம், நான் இந்த சாட்சியை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சேலத்துக்காக நான் கடந்து போன போது, ஊழியத்துக்காக சேலம் பட்டணத்துல ஒரு ஊழியத்துக்காக நான் கடந்து போன போது அங்க ஒரு அம்மா வந்தாங்க. சுருக்கமா நான் சொல்லிடுறேன், மறுபடியும் சொல்றதுனால. அந்த அம்மாவுக்கு நான் செபிக்கும்படி நான் கடந்து போனேன். அந்த அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. நான் தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுன்னு சொல்லுமா, வாய் திறந்து சொல்லு, இயேசுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றேன். வாய் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தது. அந்த வாயை திறக்கவே இல்லை. அந்த சத்தம், உரும்புற சத்தம் மட்டும்தான் இருந்தே தவிர இயேசுங்கிற அந்த வார்த்தையை அந்த வாய் திறந்து சொல்ல அந்த பிசாசு அலோவ் பண்ணல. தெரியுமா? அந்த அம்மாவுடைய நாவை இருக்க பிடித்து வைத்திருக்கிறா. அப்பதான் பார்த்தேன், ஓ இதுதான் ஊமையும் மந்த நாவுமுடைய ஆவியா. இயேசு பாருங்க, அந்த பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்டது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல தேவ பிள்ளைகளை ஒண்ணு நல்லா நாம வச்சுக்கோங்க. அநேக பேர் என்ன தெரியுமா செய்யறோம்? ஒரு சில மனுஷனையே குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அவன் அப்படிதான், அவன் ரொம்ப மோசமான ஆளு, அவன் வாயை திறந்தாலே பொய். ஏன்?
அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு பொய் பேசுகிறான். அவன் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசு கெட்ட காரியங்களை பார்க்க வைக்கிறான். அந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசு கெட்ட காரியங்களை கேட்கும்படி வைக்கிறான். எந்த மனுஷனையும் நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது? தப்பு சொல்லக்கூடாது. நான் ஆரம்ப நாட்கள்ல ஒரு சில பேரை பார்த்து, நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல தேவ சமூகத்துல ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல பார்க்கிறவங்களை எல்லாம் குறை சொல்லிட்டே இருப்பேன். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, ஒருத்தரும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஒரு நாள் பரிசுத்த ஆவியான இடத்துல பேசினார், மகனே நீ ரட்சிக்கப்பட்டுட்டு ஓகே நல்லது, ஆனா உனக்கு குறை பேசுகிற ஆவி உனக்குள்ள செயல்படுமாட்டிருக்கே, உன் பின்னாடி மேற்படியா நிக்கிறான். மேற்படியான்னா பொல்லாத சாத்தான் நிக்கிறான். நீ ஆயத்தமா இரு, மற்றவங்களை குறை பேசாத. இது நிமித்தம் நீ உன் ஆசீர்வாதத்தை குறைச்சிக்கிட்டு இருக்க மகனே. உனக்கு பின்னாடி இருக்கிற சாத்தான் உனக்கு நுழைய ஆயத்தமா இருக்கிறான், விட்டு வைக்காதே. அப்பதான் தெரிஞ்சுட்டேன் நிக்கிறான். எப்படி அப்படின்னா, அந்த பொல்லாத பிசாசு என்ன பிடிச்சிருச்சு அப்படின்னா நான் குறை வச்சுக்கிட்டே இருப்பேன். அவனுடைய அடிமைத்தனத்துடைய வாழ்க்கைக்கு நான் ஆளாயிருவேன். பிசாசு என்ன பிடிச்சான்னா விட மாட்டான். அப்ப என்ன செய்யணும்? இந்த மனுஷனையும் குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பொல்லாத பிசாசு அந்த மனுஷன் ஆட்டி படிக்கிறான். பொம்மலாட்டம் பாத்துக்கிறீங்களா? மேல வச்சுட்டு கையை வச்சுப்பாங்க, அப்படி இப்படி இப்படி ஒரு திரை இருக்கும். திரைக்கு பின்னாடி தான் இந்த காரியங்கள் நடக்கும். லைட் வெளிச்சத்துல அந்த பொம்மை அந்த கையை அசைக்கிற வண்ணமா இது ஆடும். அந்த மாதிரி தான் பிசாசு பண்ணுவான். ஒரு மனுஷனை ஆட்டி வச்சுக்கிட்டு இருப்பான். தூங்க விட மாட்டான், சாப்பிட விட மாட்டான், பேச விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான், எங்கேயுமே வெளியே வீட்டு விட்டு போக விட மாட்டான். அவனுடைய ஆளுகையில வச்சிருப்பான் பொல்லாத பிசாசு. அதனால என்ன செய்யணும்? மனுஷங்களை குறை பேசி மனுஷர்களை ஒதுக்கி வைக்க கூடாது. இதுதான் முதல் காரியம், நீங்க கற்றுக்கொள்ளுகிற காரியம். எந்த மனுஷனை குறை பேசாதீங்க சகோதரனே சகோதரியே. அவங்க இல்ல, அவங்களுக்குள்ள செயல்படுகிற அந்த பொல்லாத பிசாசு தான் காரணம். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், யாரையும் குறை பேசாத மகனே, யாரையும் நீ தீண்டத்தக்காத போல பார்க்காத. அவங்க இல்லப்பா, எல்லா மனுஷனும் நல்ல மனிதன். ஏன்னா மனுஷன் எல்லாருமே என்னுடைய சாயல், அதாவது தேவனுடைய சாயல்ல எல்லா மனிதர்களும் இருக்கிறார்களா தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நான் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல், விசேஷித்தவர்கள். அப்படி இருக்கும்போது நாம் கெட்டவர்கள் அல்ல. நம்மை சுத்தி இருக்கிற மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் கிடையாது. அவங்க செய்த பாவத்தின் நிமித்தம் பொல்லாத பிசாசு உள்ள போடுவான். சும்மா போற மாட்டான். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் போற முடியாது. எந்த மனிதன் பாவம் செய்கிறானோ அந்த மனுஷனுக்குள்ள அந்த பொல்லாத பிசாசு நுழைந்து அந்த மனுஷனை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. அதுதான் வேத புஸ்தகம் சொல்லுகிறது. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு முதலாவது அந்த மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிசாசு வெளியே போனதுக்கு அப்புறம் பாருங்க என்ன நடந்துச்சுன்னா, ஊமையன் பேசினான். அப்ப அந்த பொல்லாத பிசாசு அந்த மனுஷனை பேச விடாத அளவுக்கு தடுத்து வச்சிருக்கு. இயேசு கிறிஸ்து வந்தார், முதல்ல இந்த பிசாசை விரட்டி அடித்தார். வெளியே போன்னு சொன்ன மாதிரி அந்த மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசு வெளியே போனதுக்கு அப்புறம் அவன் பேச ஆரம்பித்தான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலமும் காணப்படவில்லையே என்றார்கள். இன்றைக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த காரியங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் தான் தெரியுமா? ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம்தான் இந்த விசேஷித்த ஒரு அனுபவம்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லா மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷித்த அனுபவம் தான் இது. யாரு வேணா செய்யலாம். பிசாசை விரட்டுறதுக்கு டிகிரி வேணும்னு அவசியம் இல்லை. எங்களமா ஊழியக்கார மாதிரி ஸ்டேஜை போட்டு மைக்கை போட்டு அப்படியே பேசி ஹல்லேலூயா தேவையில்லை. ஒரு சர்ச்சு கட்டிட்டு அதுவும் தேவையில்லை. ஒன்னே ஒண்ணு தேவை, என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மேல நீங்களும் நானும் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒண்ணு போதும். ஒரு கிராமத்துல ஒரு வாலிப பையன் இருந்தான். அந்த வாலிப பையன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வியாதி, அவனுக்கு ஒரு கட்டி முதுகுல. அந்த முதுகு கட்டியோட கூட ஒரு ஜெப கூட்டத்துக்கு கிடந்து போனானா. அவங்க கிராமத்துல 3 நாட்கள் ஜெப கூட்டம். அந்த இடத்துல ஒரு தேவ ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அந்நாட்களில் இது நடந்தது ஒரு 15 வருடத்துக்கு முன்பாக.
ஒரு நல்ல ஊழியக்காரர். இன்றைக்கு அவர் இல்லை, தேவ சமூகத்தில் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அந்த தேவ ஊழியக்காரர் 3 நாட்கள் விசேஷித்த கூட நடக்கும் போது 3வது நாள் அவர் சொன்னாராம், அந்த பையனுடைய பெயரை சொல்லி அழைத்து, ராஜேந்திரன் இயேசுவை நேசிக்கிறார், ராஜேந்திரன் இயேசுவை நேசிக்கிறார், அதனால உன்னுடைய முதுகில் இருக்கக்கூடிய கட்டியை அவரே எடுக்கிறார், அவருடைய கரமுனை தொடுகிறது ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் பெயர் சொல்லி அழைத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் விடுதலையை கொடுத்தார். அடுத்த நொடிய அந்த பையனுக்கு விடுதலை. அந்த பையன் இந்து ஃபேமிலி, இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு பையன், சும்மா போயிட்டு இருந்தவன் இந்த 3வது நாள்ல உட்கார்ந்து இருக்கான். இயேசு அவனுக்கு விடுதலை கொடுத்துட்டார். என் வியாதியில விடுதலையே கிடையாது, அதிக செலவு இருக்கு, செலவு பண்ணணுமேன்னு சொல்லி அவன் கவலையோடு கூட இருந்த போது இயேசு அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலையை பெற்ற மாத்திரத்துல இந்த கூட்டம் முடிச்சோன்னு அந்த ஊழியக்காரரை சந்திக்கிறதுக்கு அந்த பையன் கடந்து போயிருக்கிறான். அந்த ஊழியக்காரரை சந்திக்க முடியல. அவர் அடுத்த ஊழியத்துக்கு கிளம்பணும்னு சொல்லி அவசரமா கிளம்பிட்டாராம். ஆனா அந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபனத்தினுடைய ஒரு சில பேர் அங்க இருந்திருக்கிறாங்க. அந்த நபரின் இடத்துல கேட்டானா தம்பி, அந்த பையன், எங்க தையா யாரு, இவர் எப்படி என் பேரை சொன்னாரு, அதுவும் இல்லாம எனக்கு பின்னாடி முதுகுல பெரிய கட்டி இருந்ததுங்க, இந்த கட்டி மறைஞ்சு போச்சு, இது எப்படி, யார் இவரு, இவருக்கு யார் என் பேரை சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்களா, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, இவரா சொல்லல, இவர்கிட்ட ஆளுகை செய்கிற இந்த இயேசுதான் உன் பேரை சொல்லி அழைச்சிருக்கிறாரு, அதனால இவரை நீ பார்க்க வேண்டாம், ஏசப்பாவை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்தாங்களாம். அந்த பையன் வேத புஸ்தகத்தை வாங்கிட்டு படிக்க ஆரம்பித்தான். விசுவாசம் பெருக ஆரம்பித்தது, விசுவாசம் பெருக ஆரம்பித்தது. வேத புத்தகத்தை வாசிக்க வாசிக்க இயேசு ராஜாவுடைய வல்லமையுள்ள கரம் அந்த மகனை தொட்டது. தினம் வாசித்து செபித்து கொண்டே இருப்பானா. ஜெபம்னா என்ன தெரியாது, ஆனா பேசிட்டே இருப்பானா. ஏசப்பா அப்பா அப்பா அப்பான்னு மணிக்கணக்கா பேசுவானா, பைத்தியக்காரனை போல. ஜெபிக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க தாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் அவனுடைய பக்கத்து கிராமத்துல என்ன நடந்ததுன்னா, ஒருத்தருக்கு பொல்லாத பிசாசு பிடித்திருக்கிறது ஒரு மனுஷனுக்கு. அந்த பிசாசு பிடித்த மனிதனை சாமியாற்ற கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த மனுஷனை என்ன பண்ணாங்கன்னா, அந்த தலைமுடி இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஆணி அடிச்சு சவுக்குக்கு முன்னாடி இந்த வேப்பலை இருக்கு இல்லையா, வேப்பலையை கொத்தோட பிடிங்கிட்டு வந்து அட்டி வெளுத்து வாங்கினா சுள்ளு சுள்ளு சுள்ளுன்னு உடம்பெல்லாம் வலி. ஆனா பிசாசு போகவே இல்லை. ஏய் யாரு நீ, யாரு, வாயை திறந்து பேசு, நீ யாரு, இந்த மந்திரவாதி கேட்கிறாரு. திருப்பி அந்த பிசாசு சொல்லிச்சான், டேய் நான் உண்மை நடந்த சம்பவம். மந்திரவாதி பார்த்து சொல்லிச்சான் அந்த பிசாசு, பாரு ஒழுக்கமா போயிரு, நீ யாருங்கிறது எனக்கு தெரியும், உன்னுடைய எல்லா காரியமும் எனக்கு தெரியும், நீ எல்லாருடைய சொல்லிருங்க, போயிருந்த பக்கமா அப்படி. அந்த மந்திரவாதி இன்னும் விபூதி எல்லாம் எடுத்துட்டு அந்த சாட்டை எடுத்தாராம். அந்த போய் அந்த பிசாசு பேசிட்டான், இங்க பாரு வேண்டாம் போயிடு, கடைசியா உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னான்னு இந்த மந்திரவாதி கொஞ்சம் பயந்துட்டாரு. இந்த விஷயம் இந்த பையனுக்கு தெரிய வந்தது. எல்லா மந்திரவாதியும் ஒன்றும் பண்ண முடியல அந்த பிசாச. கடைசியா ஒரு ஊழியக்காரர் போனார், தேவ ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர். நல்லா கவனிக்கிறீங்களா? சோர்வாகலையில சீக்கிரம் முடிச்சிடலாம், அவ்வளவுதான். பாஸ்டர் போறார், போய் செபிக்க போறார். உள்ள போனோன்னு அந்த பையன் பாத்தீங்கன்னா, இது ஏற்கனவே இன்னொரு சம்பவம் வேற நினைச்சு, ஒரு பிள்ளை ஒரு பாஸ்டர்ட்ட பேசுற சம்பவத்தை போலவே இங்க நடந்திருக்கு. நான் இதையும் நான் குழப்பம் பண்ணிடக்கூடாது. அந்த பேய், இந்த பிசாசு பிடித்த அந்த மனிதன், பிசாசு அந்த மனுஷனுக்குள்ள இருந்து பேச ஆரம்பித்தானா. அந்த ஊழியக்காரர் உள்ள வரும் போதே, வா வா வா, என்ன வேணும், எதுக்கு வந்த, இவர் சொன்னாராம் அந்த ஊழியக்காரர்,
ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன், இந்த மனுஷன்ட்டு வெளியே போ அப்படின்னாராம். எதுக்கு நான் வெளியே போனோம், நீ யார் என்ன வெளியே போய் சொல்றக்கு அப்படின்னு பிசாசு பேச ஆரம்பித்தாராம். இவர் பைபிள் எடுத்து வச்சுட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அது சிரிச்சுக்கிட்டே உட்காந்துச்சான். இவர் இயேசுவின் நாமத்தில் வெளியே போறியா போலையான்னு கேட்டாராம். அது சிரிச்சுக்கிட்டே, ஊழியக்காரர் முன்னாடி நல்ல கவனிங்க, சிரிச்சுக்கிட்டே போக முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த பிசாசு. இயேசுவின் நாமத்தோட நீ போ வெளியில சொன்னாரா. அப்படியெல்லாம் போக முடியாது, நீ வேணா வெளியே போ. பிசாசு சொன்னதா. இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஜெப எண்ணெயை கொண்டு வாங்க, அந்த எண்ணெயை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது பிசாசு சொல்லிச்சான், இங்க பாரு, நீ அவருடைய ஊழியக்காரன் தான், ஆனா உண்மை உள்ளவன் இல்லை, அதனால உன்னை கண்டு நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, ஒழுங்கா ஓடிடு, இல்லைன்னா அந்த ரங்கத்தை நான் சொல்லிடுவேன் வெளியில. அப்படியே பேசிச்சோம். அந்த ஊழியக்காரர் ஆடி போயிட்டு, மந்திரவாதி எப்படி பயந்து போனானோ அதே மாதிரி ஊழியக்காரரும் பயந்து வெளியே போயிட்டார். நான் ஜெபிச்சுட்டு வரேன், ஃபாஸ்டிங் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு வெளியில போயிட்டார். பாத்தீங்களா, மந்திரவாதினாலையும் முடியல, ஊழியம் செய்கிற நபர்கள்னாலையும் முடியல. கடைசியா இந்த செய்தி இந்த தம்பியுடைய காதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த தம்பி என்ன செய்திருக்கான், எல்லா பக்கமும் இந்த வேதாகமம் இருக்கு இல்லையா, இதை குறித்து சாட்சி சொல்ல ஆரம்பிச்சுட்டானா. கிராமத்துல அந்த வாலிப பையன், இவனுக்கு ஜெபிக்கவே தெரியாது ஒழுங்கா, ஏசப்பா நல்லா இருக்கிறீங்களா அப்படிதான் பேசுவான். எல்லாத்துக்கிட்டையும் போய் ஜெபம் பண்ணி ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, எப்படி அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, ராஜேந்திரன் இயேசுவை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இந்த பையன் எல்லாத்துக்கிட்டையும் போய் ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, உங்க வியாதியை மாத்துவாரு, என் முதுகுல இருந்த கட்டியை மாத்தினவரு உங்களுக்கும் சுகத்தை கொடுப்பாரியா, உங்களுக்கு பலத்தை கொடுப்பாரியா, எல்லா பிசாசும் வெளியே போகும்யா அப்படின்னு சொல்லி இந்த பையன் பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறான். இவனுக்குள்ள சுவிசேஷ பாரம் அதிகமா இறங்கியது. அந்த பாரத்தோட இவன் எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாம ஒவ்வொரு இடத்துலயா போய் ஒரு என்ன சொல்றதா, நம்ம உலக பிரகாரமா சொன்னா என்னடா லூசுத்தனமா பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த பையன் பேச ஆரம்பித்தானா. இந்த செய்தியை கேட்ட இந்த ஒரு சில அந்த அடுத்த ஊர் ஜனங்க, இந்த பிசாசு பிடித்த மனிதன் இடத்துல இந்த பையனை கொண்டு வா, இவன் ஓவரா பேசுறான், இவன் கொட்டமும் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லி, மந்திரவாதி கொட்டம் அடங்கிருச்சு, இந்த ஊழியக்காரர் கொட்டமும் அடங்கிருச்சு, இவன் என்னமோ ஓவரா பேசிட்டு இருக்கான் பாரு, இயேசு இயேசுன்னு, இவனை கொண்டா அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டாங்களாம். ஒரு சில வாலிபர்கள் போய் கூட்டிட்டு அந்த தம்பி கூட்டிட்டு வந்தாங்களாம். கூட்டிட்டு வந்தோம், இவன் பயந்துகிட்டே வந்திருக்கிறான். ஒரு புதிய ஏற்பாடு தான் கையில இருந்திருக்குது, வெறும் சின்ன புதிய ஏற்பாடு. இவன் பயந்துகிட்டே உள்ள நுழைஞ்சவன அந்த பிசாசு அப்படின்னுச்சான். அவனை பார்த்தோன்னே இவன் அடங்கிட்டான். சின்ன பையன் ரொம்ப பயந்துட்டான். அந்த டைம் தான் பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இடைப்பட்டு பேச ஆரம்பித்தார். டைரக்டா பேசினாரா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல. முதல் தருணம் யார் பேசுறான்னு தெரியல அவனுக்கு. ஆவியானவர் சொன்னாரா, நான் தான் உன் இயேசு, உன்னை விடுவித்தவர் நான் தான், உன்னை ஆசீர்வதித்தவர் நான் தான், நீ எப்பவும் என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறியே அது நான் தான், பயப்படாத, இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததும் நான் தான், உன் மூலமா ஒரு காரியங்களை செய்ய போறேன், அந்த ஊழியக்காரர் மூலமா உன்னை விடுவிச்சன்ல அதே மாதிரி மூலமா இங்க இருக்கிற மனுஷன் விடுதலை இருக்கு உள்ள போ அப்படின்னா. சந்தோஷமா கண்ணீரோடு உள்ள போனா, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. பேசுறானா உள்ளத்திலேயே, ஏசப்பா எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, என்ன கூட்டு இருக்கிறீங்களே, இவனை பார்த்தாலே பயமா இருக்குது, இந்த மனுஷனை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குது, நாக்க கடிக்கிறாங்க, எல்லாரும் என்னை ஒரு மாதிரி கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க ஏசப்பா அப்படின்னு. மறுபடியும் அவருடைய வார்த்தை இந்த எனக்கு வந்து, மகனே நீ பயப்படாத, என் பேரை சொல்லி எப்படி தெரியுமா சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சாத்தானே நீ பாதாளத்துக்கு கடந்து போ, வெளியே போன்னு சொல்லாத, பாதாளத்துக்கு கடந்து போ சொல்லு, பொல்லாத சாத்தானே இயேசுவின் நாமத்தில் வெளியே பாதாளத்துல போ, பாதாளத்துக்கு கடந்து போன்னு சொல்லு. ஆவியானவர் லீட் பண்ண ஆரம்பித்தார். அந்த பையன் அந்த வார்த்தையை கேட்டுட்டு கைய தொடவே இல்லை, ஆணி எடுத்தெல்லாம் அடிக்கல, சவுக்கு எடுத்து அடிக்கல, சொல்லு சொல்றியா இல்லையா, சொல்லு, அந்த மாதிரிலாம் பேசல. அந்த பையன் ஒன்னே ஒன்று சொன்ன, கைய விரல நீட்டி, இத பாரு பிசாசே, இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசே நீ வெளியே பாதாளத்துக்குள்ள போ
சொன்ன வேகத்துல அந்த ஆள்கிட்ட அந்த பிசாசு அலக்கழிச்சு உருண்டு பிறண்டு அப்படியே விட்டு நீங்கி போனது. அத்தனை பேரும் பார்த்தாங்க, ஜனங்க அத்தனை பேரும் பார்த்தார்கள். ஏசப்பா பேச ஆரம்பித்தாரா, மகனே, இந்த இடத்துல உனக்கு நான் செய்த நன்மையை சொல்லு. அவன் கண்ணீரோடு சொன்னானா, இந்த மாதிரி நானும் கஷ்டப்பட்டேன். ஒரு கூட்டத்துக்கு நான் போனேன், ஏசப்பா அங்க போய் ஊழியக்காரர் பேரை சொல்லல. நல்லா நோட் பண்ணிக்கிங்க, அந்த பையன் அந்த இடத்துல சுவிசேஷம் சொல்லும் போது ஊழியக்காரனுடைய பேரை சொல்லவில்லை, இயேசு ராஜாவோட பேரை சொல்லி இருக்கிறான். நிறைய பேரு இந்த பாஸ்டர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, இந்த ஊழியக்காரர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, இந்த சாம்பேர் தான் விடுதலை கொடுத்தாரு. வேண்டாம், இயேசுதான் பாஸ்டர் மூலமா ஊழியக்காரர் மூலமா விடுதலை கொடுத்திருக்காரு. அப்ப மகிமை யாருக்கு? அவருக்கு தான் போய் சேரணும். அந்த பையன் சொன்னானா, கட்டியோட இருந்த அந்த கட்டிய ஒரு நொடியில ஏசப்பா நீக்கினாரு. அந்த ஏசப்பா தான் இன்னைக்கு உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு, இந்த ஊருக்கு விடுதலை கொடுக்க போறாரு, மனம் திரும்பு சொன்னானா வார்த்தை. அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு போய், மந்திரவாதினால முடியல, ஏதோ கிறிஸ்டின் ஊழியக்காரனால முடியல, இந்த வாலிப பையன் ஏசப்பான்னு சொல்றான், ஏசப்பா தான் உண்மையுள்ள தேவன் சொல்லி அந்த கிராமப்புறத்துல அநேக பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஜனமே, கிறிஸ்தவனே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குதா? பிசாசை இயேசு விரட்டினார், உன்னால விரட்ட முடியாதா? சொல்லு. ஊழியக்காரனால மட்டும்தான் முடியுமா? பாஸ்டர்னால மட்டும்தான் முடியுமா? இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அத்தனை விசுவாசிகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நீ சொல்ல தொட வேண்டாம், கையை நீட்டினா போதும். உன் நம்பிக்கை இயேசு மேல இருந்து, உங்க நம்பிக்கை இயேசு மேல இருப்பது மாத்திரமல்ல, இயேசுவோடு இணைஞ்சு நின்னீங்கன்னா பிசாசு தள்ளப்பட்டு போகும். பொல்லாத பிசாசு. டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். இயேசு இன்னைக்கு உங்களை இப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க போறீங்க? இறுதியாய் ஒரு வசனத்தை வாசித்து முடித்து இப்ப ஜெபிக்க போறேன் உங்க ஆசீர்வாதத்துக்காக. இனி நீங்க தான் பிசாசை விரட்ட போறீங்க. எந்த ஊழியக்காரரும் வேண்டாம். இயேசு உங்க மூலமா மகிமைப்பட போகிறார். ஒரு கூட்ட ஜனங்களை நீங்க இயேசுவின் அண்டையில திருப்ப போறீங்க. நீங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல சகோதரனே, சகோதரியே. இயேசு உன்னை நேசிக்கிறார். சகோதரனே, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். உங்களுக்கு முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு செய்வார். ஹல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு வார்த்தையை நாம் இந்த காரியங்களை செய்யும் போது, இயேசு கிறிஸ்து பிசாசை விரட்டி அடிக்கும் போது குறை சொல்றதுக்குன்னே ஒருத்தர் இருப்பாங்கல்ல, இருக்கிறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா பரிசேயர்கள். அந்த இடத்துல இவன் பிசாசினுடைய தலைவனா இருக்கிறான், அதனாலதான் பிசாசு இவன் விரட்டுகிறான்னு சொல்லி குறை பேச ஆரம்பித்தாங்க. இயேசு அதை கேட்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அடுத்த லூக்கா பகுதியில வாசம்னா இருக்கு, அந்த காரியங்களுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அது நமக்கு வேண்டாம். குறை சொல்றவன் குறை சொல்லிட்டே தான் இருப்பான். அவனால எதுக்குமே யூஸ் இல்லை, நமக்கு எதுக்கும் யூஸ் கிடையாது. அதனால இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதற்கு பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு அதுக்கு பின்னாடி பயங்கரமா ஊழியம் செய்யறாரு. கிராமமா போறாரு, நடந்தே போறாரு. எல்லா இடத்துக்கும் நடந்து போய் சுவிசேஷம் அறிவிக்கிறார். பிதாவின் வருகை, பிதாவினுடைய வசனத்தை குறித்தும், இதோ ஆயத்தப்பட வேண்டிய காரியத்தை குறித்தும், மனம் திரும்புதலை குறித்தும் அநேக காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, அது மாத்திரமல்ல, வியாதியஸ்தர்களை விடுதலை செய்கிறார். இதோ பில்லி சுனை கட்டுகளை முறித்து விடுகிறார். பொல்லாத சாத்தானுடைய காரியங்களை முறித்து விடுகிறவராய் இருக்கிறார். அதிசயத்தையும் அற்புதத்தை செய்து உலாவிக் கொண்டே இருக்கிறார் கிராமம் தோறும். அப்படிப்பட்ட அந்த வேளையில ஒரு காரியத்தை இயேசு பார்த்து உணர்ந்தார். இன்னைக்கு அந்த இயேசு பார்த்து உணர்ந்த காரியத்தை தான் இன்னைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்த வாரத்தினுடைய இறுதி இல்லையா, இந்த வாரத்தினுடைய இறுதி சனிக்கிழமை சாயந்தரம் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். என்ன தெரியுமா? அது 36ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மைப்பின் இல்லாத ஆடுகளை போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகினார். அப்படி அவர் சுவிசேஷம் ஒளி செய்யும் போது திரளான ஜனங்க இருந்தாங்களாம். மைக் ஆஃப் பண்ணுமா? திரளான ஜனங்க இருந்தாங்களாம். திரளான ஜனங்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடை போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்ததை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி
தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்பி பின்னாடி வர்றாங்களோ அவங்கள பார்த்து சொல்றாரு என்னன்னா, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த அற்புதங்களும் அதிசயங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம்ல. தொடர்ந்து பார்க்கும்போது நிறைய காரியம் அற்புதம் செஞ்சார். நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இயேசு சொல்லுவாரு, நீ இதை யாரிடத்திலும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கவனிச்சிருக்கிறீங்களா? வாசிப்போம்ல. குஷ்டரோகிக்கு சொன்னாரு, நிறைய பேத்துக்கு சொன்னார் இல்லையா? சொல்லி நீ யார்ட்டி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனா என்ன நடந்தது? ஒண்ணுமில்லை. இதுக்கு மேல இருக்கிற வசனம் நேத்து நம்ம வாசிச்சோம் இல்லையா? 2 கண் பார்வையில்லாத குருடர்கள் இயேசுவின் அண்டையில வந்து அவர்கள் விசுவாசத்தின்படி அந்த கண் பார்வை உடனே திறக்கப்பட்ட போது, அப்பொழுது அவருடைய கண்கள் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். 30ஆம் வசனம் வாசிக்கிறேன். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவனும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசங்கிக்க தொடங்கினார்கள், பிரசித்தம் பண்ணினார்கள். சொல்லாதன்னு சொல்லி கட்டளையிட்டா அங்க இருக்கிறவங்க அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றவங்க எல்லா இடத்துலயும் சொன்னாங்க. இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கதான் ஆள் இல்லை. அவங்களுக்கு சொல்லாதன்னு இயேசு சொன்னாரு. ஆனா நமக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? போங்க, உலகம் எங்கிலும் கடந்து போய் என் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று வேதத்துல இயேசு நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே. எத்தனை பேர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. அநேக கிறிஸ்தவர்கள் நான் பார்க்கிறேன், கவர்மெண்ட் வேலைக்காக தன்னுடைய பெயரையே மாத்தி வச்சுக்கிறாங்க. ஸ்டீஃபன் அப்படிங்கிற பேரை மாத்தி வேற ஏதோ ஒரு பேரை வச்சுக்குவாங்க. ஏன்னா கிறிஸ்டியன் அப்படின்னா வேலை கிடையாது இல்லையா? ஆண்டவர் பிரதானமான ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு வேலை. ஊழியக்காரங்க அப்படின்னா ஒரு மாதிரி பாக்குறது எல்லாரும் ஏளனமா. ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்றேன். எங்க வீட்டுக்காரர் ஐடி கம்பெனியில் இருக்கிறாரு, நல்ல சொத்துக்கிட்டு இருக்கு. ஊழியம் பாவம். அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? முதலாவது ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். நாம் பெற்ற அற்புதத்தையும் அதிசயத்தையும் பல கோடி ஜனங்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். காதுள்ளவன் கேட்க கடவன், அவ்வளவுதான். காது இருக்கிறவன் கேட்டுக்குவான். ஆசீர்வாதம் வேணும்னு சொல்ற நபர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவ்வளவுதான். ஆனா சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அப்ப ஊழியக்காரங்க சாதாரண ஆட்களா? இல்லவே இல்லை. உண்மையுள்ள ஊழியக்காரனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருப்பார். அவருடைய ஆசீர்வாதத்தை ஒருவனும் தடுக்க முடியாது. அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு 2 காரியங்களை நான் பார்த்திருக்கிறோம். என்ன தெரியுமா? முதல்ல, பிசாசு பிடித்த மனிதனை ஊழியக்காரன் தான் விரட்டணும் கிடையாது. சாதாரண விசுவாசி நீ விரட்டலாம். சாதாரண விசுவாசி அப்படின்னா எப்படி தெரியுமா சொல்றேன்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் சாதாரண விசுவாசி அல்ல, பயங்கரமான விசுவாசி. எந்த மனுஷன் இயேசுவை விசுவாசிக்கிறியோ நீ பயங்கரமான ஆளு. இயேசுவை நம்புற சகோதரனே சகோதரியே, நீ சிலமம் பண்ண பிறந்தவன், நீ சாதிக்க பிறந்தவன், பொல்லாத சாத்தான கூட தள்ள பிறந்தவன். அவன் நிக்க முடியாது. அந்த இருட்டின் மைந்தன் வெளிச்சத்தினில் நிக்க முடியாது. தேவ பிள்ளை எங்க இருக்குதோ இடத்துல சாத்தான் கீழே தள்ளப்பட்டு போவான், எரி நரகத்துல தள்ளப்பட்டு போவான். பயப்படாத, உனக்குள்ள இயேசு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், பயப்படாத. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, இன்னைக்கு கர்த்தர் அபிஷேகம் செய்ய விரும்புகிறார். அன்பு மகனே மகளே, இன்னைக்கு ஒருவேளை இந்த அபிஷேகம் எனக்குள்ள வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா செபிங்க. இன்னைக்கு அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். சுவிசேஷத்தின் அபிஷேகமும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பொல்லாத
தள்ளப்பட்ட பொல்லாத பிசாசுகளை விரட்டுகிற அபிஷேகத்தை உங்களுக்கு தரப்போகிறார். எல்லா கண்களை முடி ஜெபிக்கலாமா ஒரு நிமிஷம்? தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த மாலை வேளையிலையும் அற்புதமாய் நாங்கள் 2 காரியத்தை பார்த்தோம். பொல்லாத பிசாச ஆண்டவரே நீங்க எப்படி ஆண்டவரை வெளியே தள்ளுனீங்களோ அதே போல ராஜா தகப்பனே நாங்க விசுவாசிக்கிறோம். ஒரு சாட்சியை நாங்க பார்த்தோமே ஆண்டவரே, ஜெபிக்க கூட தெரியாத ஒரு வாலிப பையன் உம்முடைய தகப்பனே கைடன்ஸ் மூலமா பொல்லாத சாத்தான தள்ளி போட்டானேப்பா. அதே போல இப்ப என் கூட சேர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற சகோதரனுக்காக, சகோதரிக்காக, அன்பு மகனுக்காக, மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி இயேசுவே பிசாச விரட்டுகிற இந்த அபிஷேகம், இந்த விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேட்கிறாங்களோ, இப்போ இந்த நொடியில தாங்கப்பா. அவங்க வீட்டுக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கட்டும், அந்த வீட்டுக்குள்ள அபிஷேகம் இறங்கட்டும். ரீபா தாலாமா லாபா ஷபா தாராமா லாகாபா தாலாமா லாபா ரபா தாலாபா லாபா. இயேசுவின் நாமத்தில் மகனே நீ பெற்றுக்கொள். இதோ நீ உன் விசுவாசத்தின்படியே நீ காத்திருக்கிறியே, ஓ ஜெபத்துல நீ காத்திருக்கிறியே, இப்படிப்பட்ட காரியங்களை நானும் செய்யணும்னு சொல்லி நீ காத்திருக்கிறியே, நீதான் உன்னதான் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை. பொல்லாத பிசாச தள்ள பிறந்தவன் நீ, பொல்லாத சாத்தான சிறைபிடிக்க வேண்டியவன் நீ, பொல்லாத சாத்தான எரி நரகத்துல தள்ளி போடுகிறவன் நீ. தள்ளு இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் அந்த பையனுக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே, அந்த வாலிப மகனுக்குள்ளாக இறங்கட்டும். ஓ ஹல்லேலூயா. பார்க்கிறேன் தகப்பனே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கட்டும். அதே போல சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு காரியம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்க 1000 வேலை பார்க்கலாம், ஆனா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. தெரியுமா? நீங்க ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணலாம், டீச்சரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், இல்ல ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கலாம், பிரதமரா கூட இருக்கலாம். ஆனா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது உங்க மேல விழுந்த ஒரு கடமை. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பெற்ற இந்த இன்பத்தை அநேகருக்கு சொல்லுவேன்ப்பா. நான் பெற்ற இந்த விடுதலை, உம்மாலே நான் பெற்ற விடுதலையை அநேகருக்கு நான் சொல்லுவேன். உம்மாலே நான் பெற்ற அந்த அபிஷேகத்தை அநேகருக்கு நான் சொல்லுவேன். உம்மாலே நான் பெற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் அநேக ஜனங்களுக்கு நான் சொல்லி ஆண்டவரே உம்மிடத்தில் நான் திருப்புவேன்ப்பா. மதம் மாற்ற அல்ல இயேசுவே, பரலோக ராஜ்யத்துல என்னோடு கூட அவர்களும் பிரவேசிக்கணும். சகோதரனே, நீ பரலோகத்துல முன்னாடி போனேன்னா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு கூட்டம் ஜனம் இருக்கணும். எத்தனை பேர் இருக்காங்க? ஒப்பு கொடுங்க. தகப்பனே, இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷித்த விதமாய் பொல்லாத பிசாச விரட்டுகிற அந்த அபிஷேகத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதை தொடர்ந்து தகப்பனே சுவிசேஷ பாரமும் சுவிசேஷம் அறிவிக்கிற ஆண்டவரே அந்த இருதயத்தையும் தந்திருக்கிறீங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன். இவர்களை எடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில். என்னை காட்டிலும் எங்களை காட்டிலும் ஆண்டவரே இவர்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எழுப்புதல் நாட்கள்ல இவங்க மூலமா அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இதோ தகப்பனே, 6 நாட்களும் தடையின்றி மாலை வேளையில ஆண்டவரே என்னிடத்தில் வாங்குற தலைப்பை சரியாய் நடத்தும்படி தேவன் கிருபை தந்தீரப்பா. இந்த கிருபைக்காக நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இதோ நாளைக்கு காலையில ஓய்வு நாள் ஆராதனை ஆண்டவரை நடக்க இருக்கிறது. அந்த ஓய்வு நாள் ஆராதனையும் தடையின்றி இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் தகப்பனே. மறுபடியும் திங்கட்கிழமை மாலை வேளையில இவங்க எல்லாத்தையும் சந்திக்கிற வரையிலும் தேவ கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் உண்டாவதுன்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.